அப்போஸ்தலர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் பிடித்து அவனை தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து எப்படி இருந்தானா? எப்படி இருந்தான்? அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து ஓங்கி கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. நீ நடக்க முடியாம, நிற்க முடியாம, உட்கார முடியாம, பேச முடியாம, சாட்சி சொல்ல முடியாம, கூடி போய், குறுகி போய், குன்றி போய், மனம் உடைந்து போய், நொந்து போய், இப்படி எல்லாம் வந்தவங்களை பேதுரு அல்ல, இயேசு தன்னுடைய கரத்தை பிடித்து தூக்கி எடுக்க போகிறார். அவர் குதித்து எழுந்து, ஆமென். எப்படி எழுப்ப போறீங்க? குதித்து எழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு தேவனுடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கிற உன்னதமான பாக்கியத்தை ஆண்டவரை கர்த்தர் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நல்ல ஒரு அழகான கைத்தட்டு. ஆமென். பேதுரு சொன்னார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்பது உண்மை. அதை நீங்க சொன்னீங்கன்னா பொய். அல்லேலூயா. அதை நீங்க சொன்னீங்கன்னா அது என்னது? சுத்த பொய். ரீல், கம்பி கட்டுறது, சுத்த பொய். அவர் சொன்னது உண்மை. ஏனென்றால் டாக்ஸ் கட்ட கூட அவங்ககிட்ட என்ன இல்லை? காசு இல்லை. வெள்ளியும் பொண்ணும். ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கல, அன்றைக்கு அப்படி இருந்தாங்க. அதற்கு நீங்க பிறகு பார்த்தீங்கன்னா ஜனங்கள் நிலங்களை விற்று, வீடுகளை விற்று, பணத்தை கொண்டு வந்து, சொத்தை கொண்டு வந்து எங்க வச்சாங்க? அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார். அப்புறம் மாறிடுச்சு. ஆனா அன்று இவனை தேவ ஆலயத்தில் அனுதினமும் கொண்டு வந்து அவனை பெற்றோர் வைப்பார்கள். எதற்காக? அதே அவருடைய ப்ரொஃபஷன், அவருடைய வேலையை மாறிடுச்சு. அவர் வேலையை மாறிடுச்சு. சரி, எதையோ ஒரு வேலை செய்யட்டுமே பெற்றோர் கொண்டு வந்து வைப்பாங்க. அப்போ அவர் பிச்சை எடுப்பான். பல காலமாய் பிச்சை எடுத்து அந்த ஆலயத்தில் உள்ள எல்லாருக்கும் அவர் என்ன ஆயிட்டார்? ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார். ரொம்ப பிரசித்தி பெற்ற பிச்சைக்காரர். ஏதோ உள்ளே பிரசித்தி பெறணும்ல, இவர் பிச்சை எடுத்து பிரசித்தி பெற்றவர். இவர் பிரசித்தி பெற்ற பிச்சைக்காரர். ஆகவே அன்றும் வழக்கம் போல பிச்சை எடுக்க கொண்டு வந்து அவனை அமர வைத்தார்கள். பேதுரும் யோவானும் வந்த பொழுது அவன் பிச்சை எடுப்பதற்காக அவருடைய முகத்தை அவன் நோக்கி பார்த்தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனமா கவனிங்க. ஒரு 4-5 நாளைக்கு முன்னால, 4-5 நாளைக்கு முன்னால இந்த நம்ம விசேஷ கூட்டம் நடந்துட்டு இருக்கும் போது நான் மாலை 6 மணிக்கு காரில் வரேன். எனக்கு முன்னால கொஞ்சம் தூரத்தில் ஒரு கப்புள் ஸ்கூட்டரில் போகிறாங்க. நான் மனசில் நினைக்கிறேன், இவர் கட்டாயமாக தேவ பிள்ளைகளாக தான் இருக்கும், அப்படி சபைக்கு தான் இவங்க போவாங்க அப்படின்னு நான் மனசில் நினைக்கிறேன். ஆனால் நினைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா நாங்கள் ஏகப்பட்ட ஸ்கூட்டர் போயிட்டுருக்கு. ஆனால் இவர்களை நான் பார்த்து நினச்சேன், இவர்கள் தேவ பிள்ளைகளாக இருக்கும். நான் அங்கே வண்டியை கொஞ்சம் வேகமாக விடுறா அப்படின்னு. அப்போ வேகமாக விட்டான். பக்கத்தில் வந்து பார்த்தேன், நம்முடைய சபை பிள்ளைங்க தான் ஆலயத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு என் உள்ளத்தில் ஆவியான பேசுனாரு,
கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகள் மேலே இந்த உலகத்தில் இராத ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் வைத்திருப்பதை நான் கண்ணார கண்டேன். நிறைய ஸ்கூட்டர் எல்லாம் போயிட்டு இருக்குது. ஆனா இவர்கள் தனித்தவர்கள் தெரியுறாங்க. அவங்க போட்டுக்கிறது ரொம்ப சாதாரண ட்ரெஸ் தான். அவங்க ரொம்ப மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு சாதாரணமாக வந்திருக்காங்க. ஆனா அவர்கள் தனியா வெளிச்சமா தெரியுறாங்க. ஆண்டவர் அதை தன்னுடைய பிள்ளைகளை தனித்துவமாய் ரோட்ல போகும் பொழுது சில வேளைகளில் சிலரை பார்த்து நான் நினைப்பேன், இவர்கள் போதகர்களா இருக்கணும் அப்படின்னு இருப்பாங்க அப்படின்னு. கடைசியில் தேடி கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம், கையில பைபிள் வச்சிருப்பாங்க. பிள்ளைங்க மேல் தனி வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். அது போலதான் இந்த பேதுரும் யோவானும் வந்த பொழுது இவன் அவளை ரொம்ப உற்சாகமா அவள் கண்ணை திறந்து விறு இப்படி பார்த்தான். ஒரு பார்வை, ஏதோ விசேஷமானவர்கள், ஒரு விசேஷமானது கிடைக்கும் என்று சொல்லி அவன் பார்த்தான். நீங்கள் அவன் பார்த்து கொண்டே இருந்தான். அவன் அப்பொழுது பேதுரு அவனை பார்த்து சொன்னான், எங்களை நல்லா பாருப்பா, நல்லா பாரு, நல்லா பாரு. மறுபடியும் அவன் நல்லா பார்த்தான். ரெண்டாவது தடவை அவன் நினைச்சிருப்பான், இப்போ மற்ற நாளில் கிடைக்கிறத விட இப்போ கொஞ்சம் என்ன கிடைக்க போகுது, கொஞ்சம் ஸ்பெஷலாக கிடைக்க போகுது. பிரைஸ் தி லார்ட். நீங்க எத்தனையோ இங்கே யார் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, என்ன உங்களுக்கு கிடைச்சதோ தெரியாது. ஆனா ஞாயிற்றுக்கிழமையில ஆராதனையில நீங்க பார்க்கிற பார்வையில ஒரு விசேஷமானதை கர்த்தர் உங்களை நிச்சயமாய் கொடுப்பார். விசேஷமானது உண்டு. அவன் நல்ல கண்ணை திறந்து பார்த்தான். பார்த்த பொழுதுதான் பேதுரு சொன்னான், வெள்ளியும் பொன்னும் இல்லை. பிச்சைக்காரனுக்கு என்ன வேணும்? இந்த நமக்கு இப்போ காயின்ஸ் இருக்கு, ரூபா இருக்கு. அப்ப என்னதான் இருக்குது? வெள்ளியும் பொண்ணும் தான். அப்ப வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்று சொன்ன உடனே நல்ல கவனிங்க, அவன் என்ன ஆயிருப்பான்? முழுசுமா இதுக்குதான் பார்த்தோமா இவ்வளவு நேரம் அப்படி. ஆனா அவன் தொடர்ந்தான், வெள்ளியும் பொண்ணும் இல்ல, என்னிடத்தில் உள்ளதை. அப்ப இவர்கிட்ட வெள்ளியும் பொண்ணு இல்ல, ஒருவேளை வைரம் இருக்குமோ? வெள்ளி பொண்ணு இல்ல, என்கிட்ட உள்ளதை கொடுக்கிறேன் அப்படின்னா ஒருவேளை வைரமா இருக்குமோ என்று சொல்லி அவன் பார்த்தான். வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, ஆனால் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன். தேவனுடைய பார்வையில நட்சத்திரங்கள். இங்க அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகள் தேவனுடைய பார்வையிலே நிருபங்கள். இங்க அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகள் தேவனுடைய பார்வையிலே சாட்சிகள். அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகள் தேவனுடைய பார்வையிலே அல்லேலூயா விலையேற பெற்றவர்கள். ஆமென். உலகம் கொடுக்க முடியாததை உங்களால் கொடுக்க முடியும். உலகத்தால் கொடுக்க முடியாததை, உலகத்தால் செய்ய முடியாததை உங்களால் செய்ய முடியும். உலகம் வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க பணத்தை கொடுக்க வேண்டும், ஆனால் இயேசுவின் நாமத்தாலே நீங்கள் விடுதலை கொடுக்க முடியும். உலகத்தாலே ஒரு மனுஷன் சமாதானத்தை எத்தனை கோடி கொடுத்தாலும் கொடுக்க முடியாது, உன்னால் கொடுக்க முடியும். உலகத்தால் எத்தனை கோடி கொடுத்தாலும் ரட்சிப்பை கொடுக்க முடியாது, ஆனால் உன்னால் கொடுக்க முடியும். உலகத்தால் கொடுக்க முடியாததை கொடுக்க முடியும். உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை உன்னுடைய முகத்தின் பார்வை, உன்னுடைய முகத்தின் சிரிப்பு, உன்னுடைய முகத்தின் பேச்சு அதை கொடுத்து விடத்தக்கதாய் ஏதோ ஒரு விசேஷமானதை. Amen. I can't say something special. I say everything special. உடத்தில் உள்ளது ஏதாவது ஒன்று விசேஷமானது இல்ல, எல்லாமே விசேஷமானது. நீங்கள் பேதுருவை போல யோவானை போல அந்த வார்த்தை உங்களால் சொல்லக்கூடுமானால் நான் சொல்றேன், எல்லாமே விசேஷமானது, சகலமும் விசேஷமானது, சகலமும் விசேஷமானது. என்னிடத்தில் உள்ளது என்ன இருக்கணும்? சரக்கு இங்க இருக்கணும். இருந்தா நீங்கள் விசேஷமானவர்கள். சரக்கு இருக்கணும், அப்ப விசேஷமானவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, சில சமயத்தில் சிலர்கிட்ட போய் எங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஒரு ஒரு 6 மாசத்துல கொடுத்துட்றேன், ஒரு 50,000 இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னு வைங்களேன். அப்போ அவங்க சொல்றாங்க 50,000 ரூபாய் இல்லை, ஆனா நகை இருக்குது. என்ன இருக்குது?
நகை இருக்குது. நீ வேணா என்ன பண்ண, அதை கொண்டு போய் பேங்க்ல வச்சு பணத்தை எடுத்துட்டு பணம் கிடைச்சோட என்ன பண்ண, திருப்பி எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்ற. ஒரு நாள் வாழ்க்கையில் திருப்பி கொடுத்ததே இல்லை, அது வேற விஷயம். அது இப்ப நம்ம சொல்ற இப்போ ஒன்று சொல்ல முடியாது. ஒரு நாள் திருப்பி கொடுத்தாரு, வாங்கி போனது யார் கணக்கு? ஆமா, அந்த கணக்கு போனது தான், திரும்பி வராது. ஆனாலும் நான் சொல்ற ஒரு உதாரணத்திற்கு அவங்க கேட்கறாங்க, இல்லைங்க பணம் இல்லைங்க, ஆனா நகை வேணா வச்சுக்கோங்க. இது இல்ல, ஆனா ஒண்ணு இருக்குது. நல்ல கவனிக்க எல்லாரும், இது இல்ல ஆனா ஒண்ணு இருக்குது. நல்ல கவனமாக கவனிங்க. அன்று பேதுரு இல்ல இருக்குன்னா, ஆனா இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் இதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. ஆமென். நீங்கள் விசேஷமான ஒன்றை உள்ளே அடக்கினவர்களாய் கர்த்தர் உங்களை அமர வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஏதோ ஒன்று உள்ள இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உனக்குள் இருக்கிறதை நான் சொல்ற கவனமா கவனிங்க. அவர்கள் தங்களுக்குள் இருந்தது, என்னை கொஞ்சம் கவனிங்க, தங்களுக்குள் இருந்தது. அபிஷேகம் பெற்று பரிசுத்த ஆவியின் இறங்கி சில நாட்கள் தான் பரிசுத்த ஆவி இறங்கி அவர்களுக்குள் இருந்தது. அவர்கள் அதை வீணாய் வைத்து பாதுகாக்கல, அதை எடுத்து பயன்படுத்தினார்கள். மகா பெரிய ஒரு எழுப்புதல் அங்கு உண்டானது, மாபெரும் எழுப்புதல். அந்த இடம் அசைந்தது, அங்கு ஜனங்கள் அசைக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ஒரு பெரிய எழுப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களுக்குள் இருப்பதை நீங்கள் வெளியே எடுத்து நீங்கள் பயன்படுத்தினால் கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய வீட்டிலே, உன்னுடைய தெருவிலே, உன்னுடைய கிராமத்திலே, உன் பட்டணத்திலே கர்த்தர் தன்னுடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்ய கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார். என்ன இருக்கிறது உங்களுக்குள்? எடுத்து வாசிங்க. கலாத்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். வேகமா வாசிக்கணும். கலாத்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. சிலுவையில் அறையப்பட்டேன். கிறிஸ்துவு, எல்லாரும் கவனமா கவனிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்து இருக்கிறேன். இனி நான் அல்ல, எல்லாரும் கவனிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்து இருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். சொல்லுங்க, பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. நான் அறையப்பட்டுட்டேன், இனி என்னால ஒன்றும் செய்ய முடியாது. கை காலு எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டுருச்சு. நான் கையை நீட்டி ஒன்று செய்யணும்னு செய்ய முடியாது, காலை நீட்டி ஒன்று செய்யணும்னு செய்ய முடியாது. ஆனால் கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறபடியால் நான் கரம் நீட்டுவது அது கிறிஸ்துடைய கரமா இருக்கும். நான் காலை நீட்டினால் அது கிறிஸ்துடைய காலா இருக்கும். நான் பேசினால் அது கிறிஸ்துடைய வார்த்தையா இருக்கும். நான் பார்த்தால் அது கிறிஸ்துவின் பார்வையா இருக்கும். காரணம், நான் அல்ல, not I but Christ liveth in me. நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள். அறையப்பட்ட வாழ்க்கை வேணும். கிறிஸ்து உனக்குள் இருந்து கிரியை செய்வதை பார்க்க வேண்டுமானால், கிறிஸ்து உனக்குள் இருப்பதை நான் சொல்ற ஒருத்தர் 2 பேருடைய வாழ்க்கை இல்லை, இங்க அமர்ந்திருக்கிற அத்தர் முதல்ல இருந்து பின்னால வரைக்கும் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துடைய நாமத்தை நீங்க பயன்படுத்தல, நீங்க பயன்படுத்தி பாருங்க. மறுபடியும் சொல்ற, பயன்படுத்தி பாருங்க. சரியான நிலைமையோடு குடும்பமே ரட்சிக்கப்பட்ட குடும்பம், ஆனா சிலுவையில் என்ன ஆகல, அறையப்படல. நான் சொல்றேன் உங்களுக்கு சொல்றேன், நல்ல கவனிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருந்தால் கிறிஸ்து உங்களிலிருந்து வெளிப்படாமல் இருக்கவே முடியாது. கிறிஸ்து கட்டாயமாய் ஒரு வெளிப்பட்டே தீருவார் ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, கிறிஸ்துவுடனே கூட அறையப்பட்ட, ஆகிலும் என்ன பண்ணிருக்கேன், நான் பிழைச்சிருக்கிறேன்.
அப்ப நான் நான் மரிச்சேன், கிறிஸ்துவின் சிலுவையில் அறையப்பட்டு மரிச்சேன். ஆனா பிழைச்சிருக்கிறேன், நான் பிழைச்சிருக்கேன். இந்த பிழைப்பு 100 கால பிழைப்பு இல்ல, 200 கால பிழைப்பு இல்ல, 500 கால பிழைப்பு இல்ல. அது நித்தியமாய் வாழ பிழைக்கத்தக்கதாய் கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆகவே இனி வெளிப்படுவது நான் அல்ல கிறிஸ்துவே, இனி வெளிப்படுவது நான் அல்ல கிறிஸ்துவே, இனி வெளிப்படுவது நான் அல்ல கிறிஸ்துவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமியில கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்த சிலரை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவர்களை சிலுவையில் அறைய எவன் தன்னை ஒப்பு கொடுத்தானோ அவனை சிலுவையில் அறைந்து தான் அவன் மூலமா இந்த பூமியில வெளிப்பட, பேச, கிரியை செய்ய, அற்புதம் செய்ய, விடுவிக்க, குணமாக்க, அல்லேலூயா, துரத்த, பெற்றுக்கொள்ள. எதற்கு தேவன் உன்னை அழைத்தார் என்ற அறிவு நமக்கு தேவை. Why he has called you? What is the reason? What is the ultimate aim for the calling? எதற்காக அழைத்தார் ஆண்டவர்? எதற்கு தேவன் இத்தனை கோடிகள் நடுவிலே தேவன் என்னை பெயர் சொல்லி ஆண்டவர் அழைத்தார்? எதற்கு அவரை ஆராதனை செய்ய வைத்தார்? எதற்காக அவருடைய சமூகத்தில் நிற்க வைத்தார்? எதற்காக வேதத்தை வாசிக்க வைத்தார்? எதற்காக அவர் என்னை அழைத்தார்? எல்லாம் கவனிங்க. தேவன் அழைத்த நோக்கம் இந்த பூமியில இயேசு தன்னை வெளிப்படுத்த வேண்டும். இந்த பூமியில இயேசு தன் மூலமாய் அழிகிற ஜனங்களை விடுவிக்க வேண்டும். இந்த பூமியிலே நொந்து போனவர்களுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும். இந்த பூமியில கட்டப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டும். இந்த பூமியில வியாதிப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டும். இந்த பூமியில பிசாசிலே கட்டப்பட்ட ஜனத்தை விடுவிக்க வேண்டும். ஆகவே கர்த்தர் சிலரை தெரிந்து கொள்ள விரும்பினார். சிலரை ஆண்டவர் தெரிந்து கொள்ள விரும்பினார். திட்டி பிரயோஜனம் இல்ல, கவனிங்க நீங்க. சிலரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், விரும்பினார். ஆண்டவர் எதற்காக விரும்பினார்? தன்னுடைய ஸ்தானத்திலே அந்த இடத்தில் நின்று, ஆகவே எங்கும் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த, எவ்விடத்தில் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த ஆண்டவர் சிலரை தெரிந்து கொண்டார். ஆண்டவர், ஆமென். கர்த்தர் சிலரை, எதற்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார்? எதற்காக நான் ரட்சிக்கப்பட்டேன்? நல்ல கவனிங்க. எடுத்து வேதத்தை எடுத்து நல்ல வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை வரும்போது நல்லா கேளுங்க. ஒரே நோக்கம், கிறிஸ்துவை கிறிஸ்துவாய் வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவை யூதாசாய் வெளிப்படுத்த கூடாது, கிறிஸ்துவை சவுலாய் வெளிப்படுத்த கூடாது, கிறிஸ்துவை சிம்சோனாய் வெளிப்படுத்த கூடாது. கிறிஸ்துவை கிறிஸ்துவாய் வெளிப்படுத்த தேவன் உன்னை என்னை தெரிந்து கொண்டார். எனக்குள்ளே கிறிஸ்து வாழ்வதுடைய நோக்கம். காலையில் யார் அர்ப்பணிக்கிறீங்க உங்களை? ஆண்டவரே, சிலுவையில் அறைய என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, சிலுவையில் அறைய என்னை ஒப்புடுகிறேன், சிலுவையில் அறைய ஒப்புடுகிற ஆண்டவரே. என்னில் உள்ளதை நான் இழக்க போறேன். அதான் சொன்னாங்க அவங்க இடத்துல, வெள்ளியும் இல்லை, என்னில் உள்ளதை நான் இழக்க போறேன், உம்மில் உள்ளதை நான் பெற்றுக்கொள்ள போறேன் ஆண்டவரே. நான் என்னில் உள்ள அகந்தை, என்னில் உள்ள பெருமை, என்னில் உள்ள எரிச்சல், என்னில் உள்ள வைராக்கியம், என்னில் உள்ள மேட்டிமை, என்னுள்ள இச்சை, என்னுடைய அசுத்தம், அது சிறுகி அது மறைய வேண்டும். கிறிஸ்துவில் உள்ள மகிமை, பரிசுத்தம், அவருடைய மேன்மை, அவருடைய அல்லேலூயா அல்லேலூயா, அது பெருகிக் கொண்டே வர வேண்டும். நான் சிறுக வேண்டும், அவர் பெருக வேண்டும். நான் சிறுக வேண்டும், அவர் பெருக வேண்டும். ஒரே வழி. உங்க ஆக்டிங் எல்லாம் ஆண்டுடைய வருகை நாள் வரைக்கும் தான் ஆக்ட் பண்ண முடியும், அல்லது நம்முடைய வாழ்க்கை முடிகிற வரைக்கும் ஆக்ட் பண்ண முடியும். வருகை நாள் அல்லது வாழ்க்கை முடியுமானால், பிள்ளைகிட்ட நம்ம பேசும்போது ஒரு வேஷம், படிச்சு அவளுங்க பிள்ளைகிட்ட ஒரு வேஷம், அப்படியே இப்படி திரும்ப மனைவி வரா,
என்னம்மா சாப்பாடு ஆயிடுச்சா வாங்கிட்டு ஒரு வேஷம். என்னோட அப்பா வராங்க, என்னப்பா அப்பாட்ட ஒரு வேஷம். மேனேஜர் போய் நிற்கிற, குட் மார்னிங் சார். மேனேஜர் ஒரு வேஷம். அப்புறம் உள்ள போனோன்னு என்னோட வேலைக்காரன் நிற்கிறான், அவன்கிட்ட ஒரு வேஷம். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே அவன் சஞ்சலப்படுகிறான். ஆனால் கிறிஸ்துவின் சாயலை எவன் தரித்து கொள்கிறானோ, எவனுக்குள் கிறிஸ்து வருகிறாரோ, எவன் கிறிஸ்துவுக்கு தன்னை ஒப்பு கொடுக்க, சிலுவையில் தன்னை அறைய, யார் ஒப்பு கொடுக்கிறாளோ கர்த்தர் சொல்றார், உன்னிலிருந்து இயேசு வெளிப்படுகிறார். வெளிப்பட்டே தீர வேண்டும். நானும் பைத்தியம், எங்க பைத்தியம், நானும் பைத்தியம் 2 பேரும் மலேசியா போயிருந்தோம். ஒரு சபையில் கடைசி ஆராதனை முடிஞ்சு ஜெபிக்க வெளில வரிசையா நின்னாங்க. அப்போ அந்த பாஸ்டர் 2 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணுறோம். அப்போ நானும் பிரைட்டி கூட இவனும் கூட வரோம். 2 பேர் சேர்ந்து ஜெபிச்சுட்டே வரோம். அப்படி ஜெபிச்சு வரோம். ஒரு வாலிப தம்பி, வாலிப பையனா ஒரு 15 வயசு இருக்கும். வாலிப பையன், என்ன பிரச்சனை கேட்டோம். அந்த மாதிரி இதெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி இருக்குது ஒரு மாதிரி. அந்த மாட்டா சரி இது என்னத்தை இது விசுவாசிக்க போகுது, இதுகிட்ட என்ன ஜெபம் பண்ணி என்ன நடக்க போகுது, என்ன பிரச்சனை கேட்டோம். பேசுறது இல்லையா, காது கேட்காது, பேசுறது இல்லை. அவன் அதுக்கு தான் கூப்பிட்டேன், சாட்சியா இருக்கிறது, பேசுறது இல்லையா. அப்ப நான் நினைச்சேன், இல்லடா இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு ஜெபம் பண்ணி இது சுகமாகுமா? வாய் பேசுறது இல்லை, காது கேட்கறது. இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு ஜெபம் பண்ணி சுகமாகுமா? அது உடனடி சுகம். அங்க அவ்வளவுதான், அவங்க இன்னொரு 5 நிமிஷம் போயிடுவாங்க, உடனடி சுகம். ஆனாலும் சரி வந்து நின்றுட்டான், நம்மளும் நின்றுட்டோம். ஜெபம் பண்ணுவோம், தலையில கை வச்சு இயேசுவின் நாமத்தாலே இந்த வாய் திறக்கப்படுவதா. இயேசுவின் நாமத்தினாலே என்று எப்ப நீங்க சொல்றீங்களோ அப்ப நீங்கள் அல்ல, இயேசுதான் அதை செய்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே வாய் திறக்கப்படுவதாக, செவி கேட்பதாக என்று ஜெபம் பண்ணி முடிச்சு நான் கையை எடுக்கிறான். அவன் பாப்பா அண்ணா என்ன சொல்றான் அதெல்லாம் திரும்ப கேளுங்க. என்ன சொன்னா, அம்மா அப்பா எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஒரு நிமிஷத்துல கர்த்தர் மாத்தி. நான் சொல்றேன், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு. நான் சொல்றேன், என்னை நான் மறைத்து விட்டால் இயேசு எனக்குள் இருக்கிற இயேசு வெளிப்படுவார். வெள்ளியும் பொன்னும் மறைய வேண்டும், அசுத்தமும் அருக்கெடுப்பும் மறைய வேண்டும், கேடும் நிஷ்டூரமும் மறைய வேண்டும், அகந்தையும் பெருமையும் மறைய வேண்டும், அல்லேலூயா மேட்டுமையும் துன்மார்க்கமும் மறைய வேண்டும். இயேசு வெளிப்படுவார். இது மறைந்தால் அவர் வெளிப்படுவார். அவர் இன்னும் இருக்கிறார், உங்க கூட தான் இருக்கிறார், எப்பொழுது இருப்பார். ஆனா எப்ப வெளிப்படுவார்? இது மறைய கிறிஸ்து வெளிப்படுவார், இது சிலுவையில் அறைய கிறிஸ்து வெளிப்படுவார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசி. 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் எங்க எனக்குள். எல்லாம் சொல்லுங்க, எனக்குள் ஆவியானவர் வாசமா இருக்கிறாரு. அப்படி சொல்லுங்க, பிசாசெல்லாம் தலைகவிந்து ஓடும். எனக்குள் ஆவியானவர் வாசமாயிருக்கிறார், எனக்குள் ஆவியானவர் வாசமா இருக்கிறாரு. நல்ல கவனமா கவனிங்க. ஒரு இடத்துல ஜெபம் பண்ண போயிருந்தேன். அங்க ஒரு பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சிச்சு. ஒரே ரகலை. சிலதெல்லாம் உடனே ஓடணும், சிலது உடனே ஓடாது. அது லேட் பண்ணும், டிலே பண்ணும், இல்லாட்டி நாள் எடுக்கும். இது ஓடாது. 10 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணிருக்காங்க. ஆனா நான் தப்பிச்சு ஓடுறதுக்காக வெளியே வரேன். ஒருத்தர் பிடிச்சிட்டான். அண்ணா என்ன என்ன அப்படின்னாங்க. என்னப்பா? அண்ணா தயவுசெய்து வாங்க, என்ன பிசாசு ஒரே
ரகலை, யாருமே பக்கத்துல போகவே முடியாது. எவன் பக்கத்துல போனாலும் உடனே அது ரகலை பண்ணும். ஒரே ரகலை. எனக்கு இப்ப பலன் இல்லை. அப்பதான் பிரசங்கம் பண்ணி பயங்கர களைப்போட இருக்கிறேன். எனக்கு பலனே இல்லை. நான் என்ன பண்றதுன்னு பார்த்தேன். நான் பார்த்து கேட்டேன், ஏய் கண்ணது, நான் பக்கத்தில் போனா அவன் கத்தல, வேற இல்லை, எல்லாம் போனப்போ கத்து 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 கத்துறான். நான் போன கத்தல. நான் சொன்ன கண்ணை தரேன் அப்படின்னு. கண்ணை திறந்துட்டா. கண்ணை திறந்து உன் பேர் என்னன்னு கேட்டேன். ரோசி. சும்மா சொல்றேன் உங்களுக்கு. ரோசி. ரோசி. எட ரோசி, நீ என்ன பண்றன்னு கேட்டேன். நான் +2 பதில் சொல்றேன். இப்போ +2 படிக்கிறேன். +2 படிக்கிறியா? நல்லா படிப்பியா? ஆமா நல்லா படிப்பேன். அழகான முகம். அவங்க அப்பா அம்மா 2 பேர் டீச்சர்ஸு. நல்ல ஒரு கண்ணியமான குடும்பம். ஐயோ கண்ணீர் வடிக்கிறாங்க பாருங்க. கண்ணீர் அழுக 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 அழுகன்னு கதறி கதறி அழுகிறாங்க. இப்படி நம்ம குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. பேர் என்ன? ரோசி. ரோசி, இயேசு உனக்கு பிடிக்குமான்னு கேட்டேன். பிடிக்கும். யார் அவரு? என்னுடைய தெய்வம், என்னுடைய அப்பா. எங்க இருக்காருன்னு கேட்டேன். எனக்குள்ள இருக்கிறாரு. எனக்குள்ள இருக்கிறாரு. உள்ள யார் இருக்கா? இயேசு. இயேசு எப்படி இருக்கிறாரு? ஆவியானவர் மூலமாய் அவர் இருக்கிறார். ஆவியா இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிறாரு. உள்ள இருக்கிறாரா? அப்போ உனக்குள்ள பிசாசு வருமான்னு கேட்டேன். வராதே அப்படின்னா. அப்ப எந்திரி மேல என்ன? எந்திரிச்சா. அப்பா அம்மா பாருங்க. அப்பா அம்மாவை பார்க்கவே இல்லை. அப்பா அம்மா பார்த்து பேசவும் இல்லை. அப்பா என்று அப்பாட்ட ஓடினான். அம்மான்னு அம்மாட்ட ஓடினான். நல்லா இருக்கேன் ரோசின்னு கேட்டேன். நல்லா இருக்கிறேன் அப்படின்னா. இப்போ ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லையே? ஒன்றும் இல்லை. பயம் இருக்குதா? இல்லை. கத்துவியா? கத்த மாட்டேன். எது கத்துறேன்? இதான் தெரியல, எனக்கு தெரியல. இப்போ கத்துவே இல்லை. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். பரிபூர்ணமான சுகத்தை கத்தர் கொடுத்தார். நல்ல கவனி. உனக்குள் இருக்கிற ஆவியானவர் இயேசு என்ன செய்கிறார்? முதலாவது இயேசு உனக்குள் வந்து, முதல்ல இயேசு தான் வருவார். இயேசு உனக்குள் வந்து கத்த சொன்னார், ஐ ஆம் த வே, நானே வழி. எதற்கு வழியை திறக்கிறாரு? முதல்ல உனக்குள் வந்து பரிசுத்த ஆவியான் உனக்குள் வரும்படியான வழியை அவர் திறக்கிறார். நல்ல கரங்களை தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்ற கவனிங்க. உங்களுக்குள்ள யார் இருக்குது? இப்ப நீ சொல்ற ஒண்ணுமே முடியல பாஸ்டர். அது உனக்குள்ள பரிசுத்த ஆவியான் சொல்றாரு, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். உனக்குள்ள இருக்கிற ஆவியானவராலே உன்னால் கூடாதது ஆகும், உன்னால் முடியாதது ஆகும், உன்னால் செய்ய முடியாதது செய்து முடிப்பார். அதற்கு தான் அவர் உனக்குள் இருக்கிறாரு. ஆமென். பாஸ்டர், எனக்கு கூட அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை நான் நிரப்பப்படணும்னு ஆசை. ஆனா எப்படி பெற்றுக்கிறதுனே தெரியல பாஸ்டர். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து மங்கன் முடிச்சிட்டு இருக்காங்க. நல்லா அப்படி சந்தோஷமா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து உங்க கையை கொடுங்கன்னு சொல்லுங்க. கொடுத்தாங்களா? கொடுத்தாங்களா? பிரைஸ் தி லார்ட். அதே மாதிரி ஆவியானவர் சொல்றாரு, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான். ஆவியான உனக்குள் வருவதற்கு நீ ஏற்கனவே பரிசுத்தமாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆவியான உனக்குள் வருவதற்கு காரணமே உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக தான். அவர் கேட்ட பாத்திரமாய் மாற்றுவதற்காக, அவர் சித்தத்தை செய்வதற்காக, அவரை போல மாறுவதற்காக, வல்லமை வெளிப்படுத்துவதற்காக, வல்லமையுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக. The powerful life. Amen. ஒரு வல்லமையுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வருகிறார்.
நான் சொல்றேன், இப்ப என்ன பலவீனத்தோடு வந்திருக்கீங்க, என்ன பலவீனம் உனக்கு இருக்கு, என்ன சோர்வு இருக்கு, என்ன கட்டு இருக்கு, இப்ப வாயை திறந்து சொல்லு, எங்களுக்குள் எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று சத்தத்தை உயர்த்தி சொல்லு. கூடாத காரியம் கூடும், முடியாதது முடியும், நடக்காதது நடக்கும். அவர் அதை செய்வார். அவர் அதை செய்வார். வெள்ளி இல்ல, பொண்ணு இல்ல, எங்களுக்குள் முதலாவது இயேசு இருக்கிறார். எங்களுக்குள் இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருத்தர் சொன்னாரு, ஒரு கூட்டம், ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தினாராம் வெளி தேசத்துல. பயங்கரமான கூட்டம், கடுமையான கூட்டம். அந்த கூட்டத்தின் நடுவில் கருப்பு இன மக்கள். அந்த கூட்டத்தின் நடுவில் ஒரு அம்மா வந்திருந்ததா, டெராசியா, அவ பேர் டெராசியா. நடந்த இடம் கென்யா. டெராசியா அவ பேர். அவள் தன் கணவனாலே துரத்தப்பட்டவளா. கணவன் துரத்திட்டான், வேற ஒருத்தியை வச்சுக்கிட்டு இவளை துரத்திட்டான். அந்த கூட்டத்துக்கு மனம் உடைஞ்சு நொறுங்கி போய் வந்திருந்தாளாம். அவளது கூட்டம் நடக்கிறது, பயங்கர அற்புதம் நடந்துச்சு. இவ வாழ்க்கையில் என்ன நடந்தது தெரியாது. ஆனால் அடுத்த கூட்டம் நார்வேல நடக்கும். கென்யாவுக்கும் நார்வேக்கும் சம்மந்தில்லாத தூரம். இவ பேங்க்ல போய் லோன் வாங்கிட்டு நார்வே போயிட்டாளாம். அந்த ஊழியக்கார பார்க்கறது நார்வே போயிட்டாளாம். நார்வேல போனா அது ஒரு சின்ன கூட்டம். அப்போ இவர் இந்த அம்மா பார்த்துருக்கோமே நம்ம. அப்ப அங்கிருந்து வந்தாலும் ஜபிக்க வந்தாலும் அவளும் வந்தாலும். அவர் கேட்டா, என்ன வேணும் உனக்குன்னு கேட்டாரா. அது சொன்னாலும், என் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, ஐ எம் எ டெசர்டட் லேடி. கைவிடப்பட்டவ. புருஷன் என்னை தள்ளி விட்டான், வேற ஒருத்தியை வச்சுட்டு என்னை தள்ளி விட்டுட்டான். ஐ எம் டெசர்டட். உனக்கு என்ன வேணும் இப்போ, சீக்கிரம் சொல்லு. கூட்டமா நின்றுருக்காங்க. அவ சொன்னாலாம், இத்தனை லட்சம் பேர் உங்களுக்கு வராங்களே, எனக்கு ஆண்டவர் ஒரு 100 ஆத்துமாக்களையா தரணும். சரி, அதுக்கு என்ன வேணும் உனக்கு? எனக்கு நீங்க பெற்றிருக்கிற மாதிரி அபிஷேகம் வேணும்னு சொன்னாங்க. இந்த ஊழியர் என்ன செய்தாரு, வா என்று கூப்பிட்டு தலையில கை வச்சாராம். பலத்த ஒரு அபிஷேகம், பலத்த ஒரு அபிஷேகம். எப்பொழுது அபிஷேகம் காத்திருக்கணும். நான் ஒரு நாள் கோயம்புத்தூர் போயிருந்தேன். சாம்சன் வீட்டில் ஒரு ஜப கூட்டம். அந்த ஜப கூட்டத்தை முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். ஒரு 2 பேர் ஓடி வராங்க. அண்ணா 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 சீக்கிரம் வாங்க, ஒருத்தர் வந்து இப்பதான் வந்தாரு, பெரிய ஆபீசர் அவர் வந்து உங்களை அவசரமா பார்க்கணுமா. நான் பஸ்ஸுக்கு நின்றுட்டு இருக்கேன், நான் ட்ரெயின் பிடிக்க போறேன், திருநெல்வேலி வரைக்கும் ட்ரெயின் பிடிக்க போறேன். டைம் ஆயிடுச்சு, பஸ் இன்னும் 10 நிமிஷம் பஸ் வந்துடும். என்னடா என்ன தெரியும், எதுக்குடா தெரியல, அவசரமா கூப்பிடுறாங்க, அண்ணனும் உங்களை வர சொல்றாங்க. நான் மறுபடியும் வேகமா ஓடினேன். ரொம்ப ரொம்ப தூரம் இல்லை, என்ன ஒரு இங்கேருந்து இந்த ருசி ஹோட்டல் தூரம் இருக்கும். வேகமா ஓடினேன். என்ன வேணும் கேட்டேன். எனக்கு அபிஷேகம் வேணும் பாஸ்டர், எனக்கு அபிஷேகம் வேணும். அடே பாவி, அபிஷேகம் பெற நேரமாக நான் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இங்க வந்து அபிஷேகம் பெறும். அபிஷேகம் வேணும் பாஸ்டர், அவர் தான் பெரிய சீஃப் என்ஜினியர் தான். அபிஷேகம் வேணும் பாஸ்டர். நான் தலையில கை வச்சேன், உடனடியே விழுந்தார் கீழே. பலத்த அபிஷேகத்தை கத்தர் கொடுத்தார். எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன், நான் உங்களுக்கு எளிமையாக்கி தரேன். பெற்றுக்கொள்கிற வழிய உங்களுக்கு எளிமையாக்கி தரேன். ஊவெல்லாம் நீங்க குதிக்க வேண்டாம், கதற வேண்டாம். கர்த்தர் சொல்ல கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். சரி, ஜோமன்னார் அபிஷேகம் பண்ணிட்டா, வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்துட்டு இவ வந்து ஒரு சின்ன ஒரு ஹால் எடுத்து
ஒரு இவளுக்கு என்னெல்லாம் ஒரு 100 ஆத்துமா வேணும். ஹால் எடுத்து ஜெபம் நடத்த ஆரம்பிச்சாலாம். 5 பேர் வந்தாங்களா. கொஞ்ச நாள் கழிச்சு 15 பேர் வந்தாங்களா. கொஞ்ச நாள் கழிச்சு 100 பேர் வந்தாங்களா. வேற வழி இல்லாம வேற ஹால் எடுத்தாலாம். 100 பேர் வர வேண்டிய ஹால்ல 200 பேர் வந்தாங்களாம். வேற ஹால் எடுத்தாங்களாம். அதுல 400 பேர் வர வேண்டிய இடத்துல 1000 பேர் வந்தாங்களாம். வேற ஹால் எடுத்தாராம். 1000 பேர் வர வேண்டிய இடத்துல 5000 பேர் வந்தாங்கன்னா, நான் சொன்னது அப்படியே சொல்றேன். 5000 பேர் ஹால் எடுத்தாராம். 5000 பேர் வர வேண்டிய இடத்துல 10,000 பேர் வந்தாங்களாம். சரி, கிரவுண்ட் எடுத்தாலும் கவர்மெண்ட்டை போய் கேட்டாலும் இந்த கிரவுண்ட் சும்மா தான் இருக்குது, எனக்கு வாடகை கொடுங்கன்னாங்களாம். கவர்மெண்ட் சொல்றாங்களாம், வாடகையே வேண்டாம், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்தில் உனக்கு ஃப்ரீயா கொடுக்குறோம், நீ எடுத்துக்கோ அப்படின்ட்டாங்களாம். இந்த ஜெபம் பண்ணாரு பாத்தீங்களா இந்த ஊழியக்கார், அவர் அந்த ஊருக்கு போயிருந்தாராம். அவர் ஹோட்டல்ல தங்கி இருந்தாராம். ஹோட்டலுக்கு வெளியில பார்த்தா லட்சக்கணக்கான ஜனங்க, ஒரே கூட்டம், பயங்கரமான கூட்டம் நடக்குது. என்ன கூட்டம் கேட்டாராம். சுவிசேஷ கூட்டம். இது என்னப்பா இவ்வளவு கூட்டம் இருக்குது, என்ன விசேஷம் கேட்டாங்களாம். ஒரு அம்மாவை கர்த்தர் வல்லமையா பயன்படுத்துறாரு, அத கூட்டம். அந்த அம்மா யாரு அந்த அம்மான்னு கேட்கலாம். டெரசா அப்படி சொல்லி ஒரு அம்மா. கர்த்தர் அல்லேலூயா கொஞ்ச நாளைக்கு முன்பாக பிரைஸ் அல்லேலூயா நீங்க நார்வேல ஜெபம் பண்ணீங்களா, அந்த அம்மா அபிஷேகம் பெற்றுச்சான். இப்ப அந்த அம்மா கிட்ட லட்சக்கணக்கான ஜனங்க வராங்க. நான் சொல்றேன், ஒரே ஒரு அம்மாவால 1000 லட்சமா ஜனங்களை கூப்பிட முடியுமானால உன்னால கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக ஒரு 100 ஆத்துமாவையாவது கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்த நீ தேவனுடைய ஆவியினால நிரப்பப்படுத்துகிற கர்த்தர் உனக்குள் நிரப்பும்படியாய் உன்னை பயன்படுத்தும்படி வல்லமை தரும்படி கர்த்தர் நிரப்புகிறார் உன்னை. சில பேர் சம்பந்தமே இல்லாம உட்கார்ந்துருக்கீங்க. இது நமக்கு சம்பந்தம் இல்லாத வார்த்தை இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு. நினைக்கிறவங்க மேலதான் கர்த்தருடைய ஆவியான வல்லமையா இறங்க போகிறேன். நினைக்கிற உன்னை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ஆமென். வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை உனக்கு தருகிறேன். ஆமென். எரேமியா 20:9 வாசிங்க. எரேமியா 20:9. அதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே கோபம் வந்துருச்சு. ஒரு சொல்லிட்டாரு, இனிமேல் உங்களை பத்தி பேசவே மாட்டேன், இனிமேல் பிரஸ்தாபம் பண்ணவே மாட்டேன், இனிமேல் பிரசங்கம் பண்ணவே மாட்டேன், இனிமேல் ஊழியம் செய்யவே மாட்டேன் அப்படின்னு. பிரஸ்தாபம் பண்ணாமலும் கர்த்தருடைய நாமத்திலே பேசாமல் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல என் இருதயத்தில் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. நல்ல நல்ல கரை தட்டி கம்பீரமாய். மூன்றாவது ஒன்று, இயேசு எனக்குள். ரொம்ப வெரி சிம்பிள். நான் ஒருவேளை கத்தி சத்தமா பேசலாம், ஆனா வெரி சிம்பிள். ஒன்று, என்கிட்ட என்ன இருந்தாலும் இல்லைனாலும் இயேசு எனக்குள் இருக்கிறார். 2, எனக்குள்ள எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரிசுத்த ஆவி எனக்குள் இருக்கிறார். 3, எனக்கு என்ன இருந்தாலும் இல்லாம போனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்குள் அக்கினியை போல பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஆண்டவருக்காக வேலை செய்யணும், கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், கர்த்தருக்காக ஆதாத்மா ஆதாயப்படுத்தணும், கர்த்தருக்காக அதை செய்யணும் இது செய்யணும் நினைக்கிற பாஸ்டர். ஆனா என்னமோ தெரியல, ஒரு சோர்வு, என்னால முடியல பாஸ்டர், அப்படியே போய் பேசலாம் கூட நடக்க மாட்டேங்குது பாஸ்டர். நான் சொல்றேன், உட்கார்ந்து திரும்ப 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 கர்த்தருடைய வார்த்தையை வாசி. அந்த வார்த்தை உனக்குள் அக்கினி போல பற்றி எரியும். கர்த்தருடைய வார்த்தை வாசிக்காவிட்டால் அக்கினி வராது. கர்த்தருடைய வார்த்தை வாசிக்க வாசிக்க அக்கினி வரும். அந்த அக்கினி பற்றி பிடிக்கும். உம்முடைய வார்த்தை என்னுடைய எலும்புகளிலே பற்றி எரிகிற அக்கினி போல இருக்கிறது. இரண்டாவது எனக்குள்ள என்ன இருக்குது? முதல் இயேசு, இரண்டாவது ஆவியானவர், மூன்றாவது வார்த்தை. உம்முடைய வார்த்தை என்னுடைய எலும்புகளிலே பற்றி எரிகிற அக்கினி போல இருக்கிறது. ஆமென். 2 பேரும் ஹோட்டல்ல தங்கி இருந்தாங்களாம். அதுல ஒருத்தர் ஆண்டுடைய
பிள்ளை, தேவனுடைய ஊழியக்காரர். நடுராத்திரி ஆண்டவர் எழுப்பினாராம். கத்த சொன்னாராம், நடுராத்திரி. வெள்ளைக்காரங்க வேற, என்ன வெளி தேசம். பக்கத்தில் இருக்கிற ரூமில் போய் அவனை பார்த்து சொல்லு, உன் இருதயம் கலங்காமல் இருப்பதாக, உன் இருதயம் கலங்காமல் இருப்பதாக நீ போய் சொல்லு. ஆண்டவரே, நடுராத்திரி போய் அவனை எழுப்புனா நான் கலங்கிடுவேன். அவன் கலக்கம் போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், ஒரு அறை விடுவான் எனக்கு, நான் கலங்கிடுவேன். காலையில் போய் சொல்லிடுறேன் ஆண்டவரே, காலையில் சொல்லிடுறேன். மறுபடியும் எழுப்பினாராம், எந்திரி போய் சொல்லு, உன் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஆண்டவரே, இப்போ ஏறக்குறைய 3 மணி ஆயிடுச்சு, இன்னும் 2 மணி போய் நேரம் ஆயிடுச்சுன்னா 5 மணி ஆயிடும். அப்புறம் காலையில் போய் சொல்லிடலாம். 3வது தடவை கர்த்தர் எழுப்பினாராம், எந்திரி போய் சொல்லு, இருதயம் கலங்காது இருப்பதா. இவர் தூங்கினாரு, நல்லா தூங்கிட்டார். ஒரு 8 மணி போல முழிச்சாராம். அவ்வளோ நல்லா தூங்கிட்டார். தூங்கி ஐயோ கர்த்தர் ராத்திரி பேச சொன்னாரே, கர்த்தருடைய வார்த்தை வந்ததே சொல்லி வேக வேகமாக எழும்பி வெளியே வந்து பார்க்குறாரு. அந்த ரூமுக்கு முன்னால் ஒரே கூட்டம். என்னன்னு கேட்டாராம். ஃபேனில் கயிறை போட்டு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான் அந்த ஆள் அப்படின்னா. இல்லை கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை உனக்குள் வார்த்தையா இருக்கக்கூடாது, அது அக்னியா இருக்க வேண்டும். உன்னுடைய வார்த்தை என்னுடைய எலும்புகளிலே பற்றி எரிகிற அக்னியை போல இருந்தது. நான் பேச மாட்டேன்னு சொன்னேன், நான் பிரஸ்தாபம் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஆனா என்னால சொல்லுங்க, என்னால முடியல, என்னால முடியல. உம்முடைய வார்த்தை என்னுடைய எலும்பிலே பற்றி எரிகிற அக்னியை போல இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் இருக்கும் பொழுது, அந்த வார்த்தை பேசும் பொழுது, அநேக புஸ்தகங்களை எழுதுவாங்க நிறைய பேர். தத்துவ புஸ்தகங்கள்லாம் இருக்கும். அது தத்துவ புஸ்தகம் இல்ல, கிறிஸ்தவ புஸ்தகங்களே இருக்கும். அது புஸ்தகம் என்னது, ஒருவன் தன்னுடைய மனதில் என்ன நினைக்கிறானோ அதை எழுதி வைக்கிறான். தத்துவ ஞானி என்ன அவனுக்கு வெளிப்படுகிறதோ அதை எழுதி வைக்கிறான். ஞானி என்ன நினைக்கிறானோ அதை எழுதி வைக்கிறான். இதெல்லாம் அவர் எழுதி வைத்த புஸ்தகங்கள். அழகான புஸ்தகமா இருக்கலாம், நல்ல புஸ்தகமா இருக்கலாம், எல்லா புஸ்தகங்களும் எழுதி வைத்த புஸ்தகங்கள். ஆனால் இங்க ஒரு புஸ்தகம் இருக்குது. இந்த புஸ்தகம் நல்ல கவனிங்க, யாரும் தங்களுடைய மண்டை அறிவினாலே எழுதின புஸ்தகம் அல்ல. நல்ல கவனிங்க, இந்த புஸ்தகமே இயேசு. புஸ்தகத்தில் இயேசு, இயேசுவில் புஸ்தகம். ஆண்டவர் சொன்னார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. அந்த வார்த்தை, பிரைஸ் தி லார்ட், அந்த வார்த்தை இயேசு என்ற பெயரிலே மாம்சமாய் வெளிப்பட்டு சத்தியத்தினாலும் கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே அவர் சுற்றித் திரிந்தார். ஆமென். 3வது எனக்குள்ள என்ன இருக்கணும், வார்த்தை. ராவும் பகலும், ராவும் பகலும், ராவும் பகலும். நல்ல கவனிங்க, நான் ஜெபம் பண்றேன், ஆனா பைபிள் வாசிக்கிறது இல்லை. நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் ஜெபம் பண்றது இல்லை. உங்களுக்கு சொல்ற கவனிங்க, ஒரு பறவைக்கு 2 சட்டை இருக்குது. ஒரு சட்டையை உடைச்சிட்டா இன்னொரு சட்டையை அடிக்கும், ஆனா பறக்காது. ஆனா நான் உனக்கு சொல்ற நல்ல கவனி, அல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தையும் ஜெபமும் இருந்தாதான் அது 2 சட்டைகளை போல நீ உயர 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 பறப்பதற்கு உனக்கு தேவையான 2 சட்டைகள். 2 சட்டைகள் இருந்தால் பறக்க முடியும். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் இருக்க வேண்டும். ஆமென். சில பேர் ஜெபிப்பாங்க, கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க மாட்டாங்க. சில பேர் வாசிப்பாங்க, ஆனா ஜெபிக்க மாட்டாங்க. நான் சொல்ற 2 இருக்கிறவங்க தான் தங்கள் வாழ்க்கையில மேலே 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 மேலே. எனக்கு 3வது என்ன இருக்குது, கர்த்தருடைய வார்த்தை. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு
நம்முடைய இயேசு நமக்குள் இருக்கிறார், அவருடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார், அவருடைய வார்த்தை நமக்குள் இருக்கிறது. நான்காவது கர்த்தர் அதுக்கு அடுத்தது இயேசு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டு இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டுங்க பார்ப்போம். நமக்குள்ள என்ன ஊற்றப்பட்டிருக்கிறது? தேவ அன்பு. தேவ அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது. நான்காவதாக இயேசு தான் வழி. முதல் இயேசு உள்ளே வருவார். அவர் வந்தால் ஆவியானவர் கூடவே வருவார். ஆவியானவர் கூட வந்தால் வார்த்தை கூட வரும். வார்த்தை கூட வந்தால் தேவனுடைய அன்பு நமக்குள் வந்து இறங்கும். என்னங்க சம்பந்தம் உங்களுக்கு? அவன் எப்படியோ கிடக்குறாங்க, நீ ஏன் போய் அங்க தொந்தரவு பண்ற? நீ எதுக்கு அவனை பத்தி இயேசு பத்தி சொல்ற? நீ ஏன் அது அவனுக்கு ஆண்டவருடைய வருகை பத்தி சொல்ற? எதற்கு அவனுக்கு நரகத்தை பத்தி சொல்ற, பரலோகத்தை பத்தி சொல்ற? தேவ அன்பு எனக்குள் ஏவப்படுகிறபடியா, தேவ அன்பு எனக்குள் நிறைந்திருக்கிறபடியா நான் சொல்லு, என்னால சும்மா இருக்க முடியாது, சொல்லியே தீருவேன். காரணம் தேவ அன்பு, சாதாரண அன்பு அல்ல, தேவ அன்பு. ஒரு 4-5 ஆபீசர்ஸ் எல்லாம் ஊழியம் செய்ய போனாங்க. அடி பின்னி துரத்தி அடிச்சிட்டாங்க. அந்த ஊர் தலைவர், கிராம தலைவன் அடி எடுத்து இன்னும் 4-5 வருஷம் அடிச்சு துரத்திட்டாங்க. ஒரே மாசத்துல அந்த கிராம தலைவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. நான் நீங்க என்ன பண்ணிருப்போம்? நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அப்பா ஆண்டவரே, எவ்வளவு வல்லவர் நீர், எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே நீர். என்னை தொட்டவனை நீ என்ன பண்ணிட்டீரு? நீரும் தொட்டு விட்டீர். கர்த்தருடைய பிள்ளைகளை தொடுகிறவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று தெரியாதா? அப்படி நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் இந்த ஆபீசர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்களாம்? நேராக ஆஸ்பத்திரி போனாங்களாம். உங்களை பார்க்க ஆட்கள் வந்திருக்காங்க. அவன் ஹார்ட் அட்டாக்ல படுத்திருக்கான். ஆட் வந்திருக்காங்க. இவங்களை பார்த்தோன்னு அவனுக்கு ஹார்ட் அட்டாக் இன்னும் அதிகமாயிடுச்சு. நீங்க எல்லாம் எதுக்கு வந்தீங்க? ஏன் இப்படி வந்து நிக்கிறீங்க? சொன்னாங்க, அவனுக்கு ஹார்ட் அட்டாக்னு கேள்விப்பட்டோம், எங்களால் தாங்கவே முடியல. இயேசு சொன்னார், உனக்காக ஜெபிக்க சொன்னார், அதற்காக தான் ஓடி வந்தோம். உனக்காக ஜெபிக்க போறோம். ஜெபம் பண்ண போறீங்களா? ஜெபம் பண்ணுங்க. கண்ண மூணுமோ குத்திட மாட்டீங்களா? எல்லாம் குத்த மாட்டோம். உனக்காக ஜெபம் பண்ணும். ஜெபம் பண்ணுங்க. கடன் ஆண்டவரே, இந்த மகனுக்காக இறங்கும் 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 அழுது 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 ஜெபம் பண்ணாங்க. 2 நாள்ல பரிபூர்ண சுகம். செத்தே போவான்னு சொன்னாங்க, 2 நாள்ல பரிபூர்ணமா சுகமாய் இருங்க. அவன் ஆள் வச்சு அனுப்பிச்சு விட்டான் அவங்கள. கொஞ்சம் எங்க வீட்டுக்கு வர சொல்ல. அப்படி இவங்க பயந்துட்டே வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனால் முன்னால் பார்த்தா ஒரு இது போட்டிருக்காங்க, ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு டென்ட் போட்டிருக்காங்க. எதுக்குன்னு கேட்டாங்க. அவன் சொன்னானா, இனிமேல் ரோட்ல நின்று பிரசங்கம் பண்ணாதீங்க, எங்க கிராமத்துக்கு வந்தா இங்கே உள்ளவன் நின்று பிரசங்கம் பண்ணுங்க, நானே ஆட்களை கூட்டிட்டு வரேன். நான் நல்ல கவனமா கவனிங்க. தேவனுடைய கிறிஸ்துவால் நிரப்பப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள், கர்த்தருடைய வார்த்தையால் நிரப்பப்பட்டவர்கள், அன்பினால் நிரப்பப்பட்டவர்கள் என்று சொல்ல முடியாது. அன்பு உனக்கு இராவிட்டால் நீ வெறும் சத்தம் இடுகிற வெண்கல போலவும் கைத்தாளத்தை போல இருப்ப. அன்பு உனக்குள் வராவிட்டால் ஒன்று கிடையாது, நீ வீண் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்குள்ள என்ன இருக்குது? சொல்லுங்க சத்தமா, என்ன இருக்கு? தேவ அன்பு, பரிசுத்த ஆவியினால் ஊட்டப்பட்ட அன்பு. சாதாரண அன்பு நமக்குள் வரல, பரிசுத்த ஆவியானவரால் ஊட்டப்பட்ட அன்பு. இந்த அன்பு லட்சமா அழிகிற, நரகத்தில் அழிகிற ஜனங்களை பார்க்கும்போது சும்மா இருக்குமா? சும்மா இருக்குமா? என்ன பண்ணும்? இது தடுத்து நிறுத்தும். தடுத்து நிறுத்த என்ன வழி? இயேசுதான் வழி. அல்லேலூயா. தடுத்து நிறுத்தி, அப்ப இந்த வழியில போகாதீங்க, இந்த வழியில போங்க, இப்படியே நீங்க திரும்பினீங்கன்னா இப்படி நித்திய அழிவுல போற நீங்க நித்திய ராஜ்யத்துக்கு நீங்க போகத்தக்கதாய் இயேசுவை வழி என்று சொல்லி வழியை காட்டும். கடைசியாக நான் முடிக்கிறேன். கடைசியாக வாசி எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபேசியர் 3:16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய், நல்ல கவனிங்க, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில். அப்ப இன்னொரு நல்ல கவனிங்க, இன்னொன்று நமக்குள்ள இருக்குது. என்ன இருக்குது? உள்ளான மனுஷன். உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும்.
விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. போதும், கவனிங்க எல்லாரும். கடைசியாக வேத வசனம் சொல்லுகிறது, தேவன் நமக்குள் வைத்திருக்கிற ஒரு பெரும் பாக்கியம், இயேசு என்ன வல்லமையோடு இந்த பூமியில சுற்றி தெரிந்தாரோ அதே வல்லமைய தேவனாய் கர்த்தர் பரிசுத்த ஆவியின் மூலமாய் நமக்குள் தேவன் வைக்கிறார். ஆமென். இயேசு வழியை உண்டாக்குகிறார், பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வருகிறார், கர்த்தருடைய வார்த்தை உள்ளே வருகிறது, தேவனுடைய அன்பு உள்ளே வருகிறது, தேவனுடைய வல்லமை உள்ளே வருகிறது. ஆமென். கிறிஸ்துவை போன்ற ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ இயேசு என்னை அழைத்திருக்கிறார்.